ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு கப் ரவை இருந்தால் போதும், ரொம்ப சுலபமாக குயிக்காக செஞ்சிடலாம். எப்படி இந்த ரெசிபியை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு கப் தான் ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு ரவை இருக்கும். இந்த ரவையை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். மிக்சியில் சும்மா ஒரு 2 ஓட்டு மட்டும் ஓட்டி இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு ரவை. இது கூடயே ஒரு 2 சிட்டிகை போல் ஆப்ப சோடாவும் சேர்த்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கணும். சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிணைவோமோ அதே மாதிரி தான் இது நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு கப் நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா எந்த கப்பில் ரவை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி, கண்டிப்பாக 1/2 கப் தண்ணி சேர்த்தணும். ஏன்னா ரவை உங்களுக்கு சீக்கிரமாக தண்ணி குடிக்கும். அதனால ஒரு கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ரவையை இதை ஊற விட்டுருங்க. ஏன்னா ரவை ஊற கொஞ்சம் நம்மளுக்கு ஹார்ட் ஆகும். அதனால ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு இலக்கம் கொடுத்துரும். அப்போ சூப்பராக இருக்கும், செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே போல் தான் தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது நல்லா தேய்ங்க, பிஞ்செல்லாம் போகாது. இந்த அளவுக்கு திக்கில் தேய்ச்சா போதும். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அந்த மாதிரி தான் வரும். நிறைய பேருக்கு டவுட் வரும், பிஞ்சிருமான்னு. அந்த மாதிரிலாம் வராது. நான் இன்றைக்கி குக்கி கட்டர் வச்சு நான் அந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நார்மலாக நைஃபை வச்சு கூட டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சுலபமாக டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பில் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம ஒன்றா எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். இது ரவை அப்படிங்கிறனால நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் போட்டோன்னே உங்களுக்கு அப்படியே மேலே உப்பி வரும். ரொம்ப சட்டுன்னு இது செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துன பிறகு ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு எண்ணெயில் இது பொரிஞ்சிடும் ரவை அப்படிங்கிறனால. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். இது போல் நல்லா நிறம் மாறினோன்னே எடுத்துருங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். Thanks for watching.